வெல்கம் டு லோட்டஸ் நிவி சேனல். நம்ம ப்ரூச் கிளாஸில் என்னென்ன மெட்டீரியல் அதுக்கான நேம்ஸை பார்ப்போம். இது மினி ஃப்ரேம், ஆரி ஃப்ரேம்லேயே மினி ஃப்ரேம் ஷார்ட்டாக தான் இருக்கும். தையல் தெரியாதவங்க கூட ப்ரூச் கற்றுக்கலாம். OHP ஷீட்டு, கண்ணாடி ஷீட்டு தெரியும்ல உங்களுக்கு, அந்த ஷீட்டு தான். அதுக்கப்புறம் இது ட்ரேசிங் பேப்பர், ட்ரேஸ் பண்ணி நம்ம படம் வரைகிறக்கூடிய பேப்பர். இது கேன்வாஸ் நீங்கள் ஏற்கனவே வச்சு காலர்க்கெலாம் தப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேன்வாஸ் தான். சரிங்களா? இது கிளிட்டர் ஷீட்டு. கிளிட்டர் பென் தெரியும்ல, ஜிகுனா மாதிரி எழுதுவோம்ல, அதிலே கிளிட்டர் ஷீட்டு. இது சாட்டின் கிளாத்து. சாட்டின்னா வலுவலுன்னு பிள்ளைங்க கவுனுக்கு நெட் ஃபேப்ரிக்கு கீழே வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் சாட்டின் ஃபேப்ரிக். இது வெல்வெட் கிளாத்து. வெல்வெட் ப்ளவுஸ் பீஸ்லாம் வாங்கி பார்த்துருப்பீங்களா, அது. இது நெட் ஃபேப்ரிக்கு, நெட் கிளாத்து. நாம் கடைக்கு போய் இது லைனிங், எந்த ஒரு பொருளும் தெரியாமல் இது அதுன்னு கேட்குறதுக்கு அதோடய நேம் தெரிஞ்சுட்டு கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது லேஸு, கிளாத் லேஸ் வேணுன்றதுக்காக நான் பூ வச்ச லேஸ் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். இது சாட்டின் ரிப்பன், 1 இன்ச் ரிப்பன். இதிலே 1/2 இன்ச்சு. இது 1/4 இன்ச் ரிப்பன். 3 விதமான சாட்டின். இது ஆர்கன்ஸா ரிப்பன். ஆர்கன்ஸ்னால் சைனிங்காக இருக்கும், நெட் ஃபேப்ரிக் மாதிரி தெரியும். அதுலேயே 2 கிளாத் எடுத்துருக்கோம் நம்ம, 1/2 1. இது ஸ்டாக்கிங் கிளாத். ஸ்டாக்கிங் கிளாத் எதுக்குன்னா, விங்ஸ், பர்த்டே பார்ட்டிக்கெலாம் பிள்ளைங்களுக்கு விங்ஸ், பட்டர்ஃப்ளை மாதிரி விங்ஸ் தயாரிப்பாங்கள்ல, அதுக்கு. சீவிங் நீடில், எல்லா சைஸுமே ஆன நீடில், அது ஒவ்வொன்றுலையும் 4 பீஸ் போட்டு ஒரே பேக்காகவே இருக்கும் நீடில். இது எல்லா சைஸுமே கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக அதை வாங்கிச்சிட்டிங்க அப்படின்னா, இது நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் பண்ணுற நீடிலை விட ரொம்ப சின்ன மெலிசாக இருக்கும். ரீத், குழந்தைங்கள்லாம் ஹேர் அக்சசரிஸ் வைப்பாங்கல்ல, ரீத் மேக்கிங் எல்லாமே நம்ம கிளாஸில் பார்ப்போம். ப்ரூச் கிளாஸ் தையல் தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம். இது சென்டர் கிளிப்பு. இது பெரிய கிளிப்பு, சின்ன கிளிப்பு வரும். நான் போன இடத்துல அந்த சின்ன கிளிப்பு கிடைக்கல, அதனால் நான் பெரிய கிளிப் மட்டும் உங்களுக்காக வாங்கிட்டு காட்டியிருக்கேன். இது குழந்தைங்க ஹேருக்கு முன்னாடி குசி ஹேர்பின் குத்துவாங்கள்ல, அந்த மாதிரி குத்துகிற இடத்துல பட்டர்ஃப்ளை மேக்கிங் இந்த மாதிரி நிறையா. இது சாரீ ஹேர்பின், சென்டர் பின்லேயும் வச்சுக்கலாம். நம்ம ஷோல்டர்கிட்ட பின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கிட்டையும் நம்ம ஷோல்டர்னால் மேலே இல்லை, அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு பின் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு பண்ணிக்கலாம். இது சிங்கிள் செயின் ஸ்டோன், ஒரே ஒரு ரோ செயின் ஸ்டோனு, சிங்கிளாக செயின் ஸ்டோன் ரன்னிங்லேயே இருக்கும். இது ஒரு 3 மீட்ரு வாங்கியிருக்கேன். ரோப்பு, கயிறு. இது ஐ ஷேப் சீக்வன்ஸ்னால் கண்ணு வடிவத்தில் இருக்கும், மல்டி கலரு. இதிலே நம்ம என்ன கலர் வேணுனாலும் கிடைக்கும். நம்ம தேவைப்படுற கலர் வாங்கிக்கலாம். இதில் 2 பக்கம் ஹோல் இருக்கிறதுனால நம்ம நீடில் வச்சு 2 பக்கமே நல்லா ஃபிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்காக 2 கலர் மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். மல்டி கலரும் கிடைக்குன்றதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டு காமிச்சேன். இது செல்னால் தெரியும்ல, சிப்பி வடிவத்தில் இருக்கும். இது பிளாஸ்டிக் செல்லு. இதில் ஸ்டீல் செல்லும் இருக்கும். ஸ்டீல் செல்னால் சில்வரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது துருவெலாம் பிடிக்காது. மேலே கலரிங் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக துரு பிடிக்காது, கொஞ்சம் சைனிங்காகவும் இருக்கும். இதிலே டபுள் சைனிங்கோட செல்லும் கிடைக்கிது. அதுதான் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, அது மின்னுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்காக தான் நான் கையை ஷேக் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இது ஃப்ளவர் சீக்வன்ஸு. இதுலேயும் மல்டி கலரும் கிடைக்கும், சிங்கிள் கலரும் கிடைக்கும். இதுவும் சீக்வன்ஸ் தான், ஆனால் இது 1/4 இன்ச், 1/2 இன்ச், 1 இன்ச் இந்த மாதிரி பெட்டல்ஸ் 5 பெட்டல்ஸ் உள்ளது ஃப்ளவரு, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது பிளாஸ்டிக் சீக்வன்ஸு. இது ஃப்ளவராகவே இருக்கும். நாம் இதை இன்னும் அழகாக இதை வச்சு எவ்வளோ இதாக டெக்கரேட் பண்ணலான்ட்டு. இது ஸ்மால் சைஸ், பிக் சைஸு இந்த மாதிரி கிடைக்கும். மல்டி கலர், என்ன கலரில் வேணுனாலும் கிடைக்கும். நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னா சாரீ கலர் கேப்டாக நம்ம தைச்சிக்கலாம். இது பாசி, 1/4 இன்ச்சு பாசி, 1/2 இன்ச்சு பாசி. இது சப்பட்டையாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா, ஒரு சைடு ரவுண்டாகவும் ஒரு சைடு நமக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு 2 சைடு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது கிளாஸ் கலர் பீடு, ரவுண்ட் ஷேப்பு. கிளாஸ் கட் டியூப் பீடு 1/4 இன்ச்சு. இது 1/2 இன்ச்சு.
இது வந்து கட் டியூப் பீடு, இது வந்து பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த லாங் இருக்குது பாருங்கள், லாங் டியூப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரோலர் பீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுகர் பீடு 1/2 mm, 2 mm, 4 mm. இது வந்து மைக்ரோ பீடுனா கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக்கு. இது வந்து அந்த ஷேப்ஸில் உள்ள கலர்ஸில் உள்ளது, ஒயிட் கலரில் உள்ளது பாசி. அதுவும் இது வந்து ஃப்ளவர். நமக்கு என்ன மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டீரியல் கிடைக்கும். நம்ம போகிற ஷாப்பில் இந்த பட்டர்ஃப்ளை, பூ, லீஃபு, நமக்கு இது வந்து கிறிஸ்டல் பீடு. கிறிஸ்டல்னால் நம்ம வைரம் மாதிரி எல்லா பக்கம் பார்த்தாலும் மின்னிக்கிட்டே இருக்கும். வந்து டைட்டானிக் பீடு பார்த்தா தெரியும். டைட்டானிக்கில் அந்த காலத்தில் தோடு போட்டிருப்பாங்க தெரியுமா. இது வந்து சீக்வன்ஸு, சிங்கிள் சீக்வன்ஸு ரவுண்டு சென்டரில் இருக்கும். இது வந்து ஸ்டோன்ஸு. திலகம் சேஃபு, இந்த கோவி பொட்டு மாதிரி வைப்போமோ அதுக்கு பேர் திலகம் சேஃபு. இது வந்து டேப்லெட் பீடு. இதில் வந்து மணி உள்ள பீடு தனியாக இருக்கும், மணி இல்லாத பீடும் தனியாக இருக்கும். முத்தாக தொங்குற மாதிரி உள்ளதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். இது வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டு. இது வந்து சில்வர் ஒயர். இது வந்து அந்த கிறிஸ்டல் டியூப்பில் உள்ளது. ஒயர் மாதிரி கண்ணாடி ஒயரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நரம்பு மாதிரி இருக்கும்ல, அதுதான். 7000 கம்மு. அப்புறம் இதுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுற இந்த டூல்ஸு. இது மட்டும்தான் ப்ரூச் கிளாஸ்க்கு தேவை. நீங்களும் என்னோடய கிளாஸ் அடுத்தடுத்து வேணும், பார்க்கணும், இதுவும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரூச் கற்றுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரூச் கிளாஸ் வந்து கற்றுக்கிட முடியும்னு கிடையாது, யாருனாலும் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.